தமிழர் பகுதியில் முளைத்த புத்தர் சிலை கருணாகரன் எம்பி கடும் கண்டனம். மட்டக்களப்பு தாதியர் பயிற்சி கல்லூரியில் புத்தர் சிலை நிறுவப்பட்டது வடக்கு மற்றும் கிழக்கினை பௌத்தமயமாக்கும் நிகழ்ச்சி நிரலின் தொடர்ச்சியாக இருக்கக்கூடாது என நாடாளுமன்ற உறுப்பினர் கோ கருணாகரம் ஜனா தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் தாதியர் பயிற்சி கல்லூரிக்கு முன்னால் புத்தர் சிலை ஒன்று திடீரென்று நிறுவப்பட்டுள்ளது. தாதியர் பயிற்சி கல்லூரியின் அதிபர் பௌத்த மதத்தைச் சேர்ந்த சிங்களவர். அந்த அடிப்படையில் வைத்தியசாலை நிர்வாகத்துக்கு தெரியாமல் அவர்களது அனுமதியை பெறாமல் ஒரு புத்தர் சிலையை வைத்திருப்பதென்பது ஏற்றுக்கொள்ள முடியாத கண்டனத்துக்குரிய நிகழ்வாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நாட்டில் வடக்கு கிழக்கு மாகாணங்களை பௌத்தமயமாக்கும் ஒரு நிகழ்ச்சி நிரல் தொடர்ச்சியாக நடைபெற்று வந்திருக்கின்றது. இந்த அரசாங்கத்தில் கூட வடமாகாணத்தின் சுகாதார பணிப்பாளராக ஒரு சிங்களவர் பௌத்த மதத்தைச் சேர்ந்தவர் நியமிக்கப்பட்ட பொழுது அவர் யாழ்ப்பாண வீதிகளில் சுற்று வட்டங்களில் புத்தருடைய சிலையை நிறுவியதன் காரணமாக ஏற்பட்ட எதிர்ப்பின் பிரகாரம் உடனடியாக அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக அறிகின்றேன். எனினும் புதிதாக இந்த நாட்டில் உருவாகியிருக்கின்ற அரசாங்கம் ஜாதி மத இன பேதமற்ற ஒரு இலங்கையை உருவாக்க வேண்டும் என்ற கோஷத்துடன் ஆட்சியை பிடித்திருக்கின்றார்கள். இவர்களும் தொடர்ச்சியாக இப்படி தமிழர் பிரதேசங்களை பௌத்தமயமாக்கும் வேலையை செய்து கொண்டிருக்கின்றார்களா அல்லது அரசாங்கத்துக்கு ஒரு அபகீர்த்தியை ஏற்படுத்த வேண்டும் என்ற தோரணையில் இந்த தாதியர் பயிற்சி கல்லூரியின் அதிபர் அவர்கள் செயற்படுகின்றாரா என்ற கேள்விக்குறி எங்கள் மத்தியில் எழுகின்றது. எது எவ்வாறாயினும் வடக்கு கிழக்கு பிரதேசம் என்பது தமிழ் முஸ்லிம் சிங்களவர்கள் கணிசமாக வாழ்ந்து கொண்டிருந்தாலும் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்குள் அனுமதியின்றி ஒரு புத்தர் சிலையை நிறுவியிருப்பதை எவராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. வைத்தியசாலை நிர்வாகம் உடனடியாக இந்த விடயத்தில் தலையிட்டு அங்கிருக்கும் பதற்ற நிலையை தவிர்ப்பது மாத்திரமல்லாமல் இந்த மாவட்டத்தில் தெரிவு செய்யப்பட்டிருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இது விடயமாக கூடுதலான கரிசனையை எடுத்து அங்கு ஏற்படவிருக்கும் பதற்ற நிலையை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். இல்லாவிட்டால் தொடர்ச்சியாக இப்படியான சம்பவங்கள் குறிப்பாக கிழக்கு மாகாணத்தில் நடைபெறுவதற்கு ஏதுவாக அமைந்துவிடக்கூடும். எனவே இந்த மக்கள் மீது அக்கறை கொண்டு மக்களினால் தெரிவு செய்யப்பட்டிருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சம்பந்தப்பட்ட தரப்பினருடன் உடனடியாக தொடர்பு கொண்டு இதை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம் மாத்திரமல்ல, மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் பணிபுரியும் ஏனையோரினதும் தமிழர்களினதும் ஆதங்கமாக எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆகவே உடனடியாக மக்களால் தெரிவு செய்யப்பட்டிருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஏற்பட்டிருக்கும் பதற்ற நிலையினை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று அவர்களை வினயமாக கேட்டுக்கொள்கின்றேன் என அவர் தெரிவித்துள்ளார்.